ஹலோ கைஸ், நம்ம வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். நிறைய ஃபெயிலியர்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கடந்து நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அதுதான் நம்மளோட மனநிலை, நம்மளோட மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், வலிமையாக இருக்கணும். மன வலிமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு எத்தனை தடைகள், எத்தனை தோல்விகள் வந்தாலும் நம்மளை வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும். இன்னைக்கு நிறைய மக்கள் தங்களோட உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக சரியான உடற்பயிற்சி மேற்கொள்றாங்க, சரியான உணவு பழக்கத்தை மேற்கொள்றாங்க, தங்களோட உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்க, பிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற எத்தனை பேர் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க? நிச்சயமா யாருமே அவங்கள மென்டலாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதே கிடையாது. ஆனால் இதுக்கு பதிலாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே உங்களால் மென்டலி ஸ்ட்ராங் ஆக முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், 13 things strong people don't do அப்படிங்கிற புத்தகத்தில் 13 விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது மன வலிமை உள்ளவங்க எந்தெந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற பட்டியலை இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த 13 விஷயத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்கிறது மூலமாக நிச்சயமாக உங்களாலையும் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற முடியும். அதுலேயும் முக்கியமாக இதில் நான் சொல்லியிருக்க அந்த 8வது விஷயம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, மன வலிமை உள்ளவர்கள் வருத்தப்பட்டு நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். அதாவது சில பேர் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னு நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை, கஷ்டம், துயரம் இதெல்லாம் எல்லாருக்குமே ஏற்படுது. எல்லாருமே அதை தாண்டி தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாங்க. ஸோ நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்பாதீங்க. வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு ஆப்போசிட்டாக செயல்படலாம். நம்மளை எந்த விதமான செயலையும் செய்ய விடாமல் அடித்து உட்கார வைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகளை நமக்கு கொடுக்கும். ஆனால் மன வலிமை உள்ளவங்க அந்த ஒரு விஷயத்தோட நின்ற மாட்டாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்தென்னன்னு அடுத்த விஷயத்தை நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்களும் மன வலிமை உள்ளவராக மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நேரத்தை வருத்தப்பட்டு வீணடிக்காதீங்க. அடுத்து 2வது, மன வலிமை உள்ளவர்கள் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். அதாவது அவங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை மற்றவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க. நான் இவ்வளோ கோவப்பட்டதுக்கு அவன் தான் காரணம், நான் இவ்வளோ எமோஷன் ஆனதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு மற்றவங்க மேலே பழி போட மாட்டாங்க. அவங்களோட உணர்வுகளுக்கு அவங்க தான் பொறுப்பேற்றுக்குவாங்க. அதே நேரம் புத்திசாலிங்க தான் எங்கே எமோஷன் ஆகணும், எங்கே கோவப்படணுங்கிற கண்ட்ரோலை அவங்க கிட்ட தான் வச்சிருப்பாங்களே தவிர மற்றவங்கள டிசைட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்குமே உணர்ச்சி வசப்படாமல் இடம், பொருள், ஏவல் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அடுத்து 3வது, மன வலிமை உள்ளவர்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் மாறுவதற்கும் தயங்க மாட்டார்கள். புத்திசாலிங்க எப்பவுமே மாற்றத்துக்கு தயாராக இருப்பாங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் புது புது விஷயங்களுக்கு தங்களை அப்டேட் பண்ணிக்கவும் கூச்சப்படவும் மாட்டாங்க, வெக்கப்படவும் மாட்டாங்க. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. அடுத்து 4வது, மன வலிமை உள்ளவர்கள் தன்னால் கட்டுப்படுத்த முடியாதவற்றில் கவனம் செலுத்த மாட்டார்கள். நம்ம லைஃப்ல 2 விதமான விஷயம் இருக்கு. ஒன்று நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயங்கள், இன்னொன்று நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள். சில பேர் நம்ம கருப்பா பிறந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. சில பேர் நம்ம உயரமா இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. ஆனா புத்திசாலிங்க இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, இதை நினைச்சு நம்ம ஏன் வருத்தப்படணும்? கருப்பா இருந்து சாதிச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க, உயரம் இல்லாம சாதிச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரியே நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான், அவன் மாறணும் இவன் மாறணும்னு மற்றவங்க மாறணும்னு நினைப்பாங்க. அவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது நம்ம கண்ட்ரோல்லையே இல்லாத விஷயம். அதை நினச்சி நம்ம ஏன் வருத்தப்படணும்? ஸோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் உங்கள் கவனம் செலுத்தணும். அடுத்து 5வது, எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் நோக்கில் மற்றவர்களுக்காக வாழ மாட்டார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது அடுத்தவங்க இதை பற்றி என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நம்மளை பற்றி நல்லா பேசணும், அடுத்தவங்களுக்கு நம்ம கஷ்டமே கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி யோசிச்சு நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் அவங்க இழந்திருப்பாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்மளால எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. ஸோ நம்ம பண்ற விஷயம் எல்லாருமே ஏத்துக்கணும், எல்லாருமே அதை சரின்னு சொல்லணும், யாருமே அதனால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், சில பேருக்கு பொறாமையா இருக்கலாம். இப்படி எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சரி அப்படின்னா நீங்க யாரையுமே எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி மன வலிமை உள்ளவங்க சில பேருக்கு நோ சொல்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் உனக்காகத்தான் இதை செய்கிறேன், உனக்காகத்தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்காக பண்ணணும்னு அவசியமும் இல்லை, அதனால பிரயோஜனமும் இல்லை. ஸோ சில நேரங்களில் சில இடங்களில் நோ சொல்றதுக்கு தயங்காதீங்க. அடுத்து 6வது, தன்னால் கணிக்க முடிந்த சவால்களை சந்திக்க பயப்பட மாட்டார்கள். மன வலிமை உள்ளவங்க எப்பவுமே ரிஸ்க் எடுக்க தயங்கவே மாட்டாங்க. நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தா உங்களால வளரவே முடியாது. நீங்க வளரணும்னா, உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னா கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்க கத்துக்கோங்க.
இப்போ இருக்கக்கூடிய போட்டி நிறைஞ்ச காலகட்டத்தில் நீங்கள் முன்னேறணும்னா ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் முடியும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எப்பவுமே தயங்காதீங்க. அடுத்து 7வது, கடந்த கால சுமைகளை தூக்கி சுமக்கும் பழக்கம் இவர்களிடம் கிடையாது. புத்திசாலிங்க எப்பவுமே தங்களோட கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படவோ வருத்தப்படவோ மாட்டாங்க. புத்திசாலிங்க தங்களோட கடந்த காலம் ரொம்ப மோசமா இருந்தா அது எப்படி மாத்துறதுன்னு நிகழ்காலத்துல யோசிப்பாங்க. ஒருவேளை தங்களோட கடந்த காலம் ஆல்ரெடி சிறப்பானதா இருந்தா அதை அப்படியே நீட்டிக்கவும் தங்களோட எதிர்காலத்தை எப்படி இன்னும் சிறப்பா மாத்தலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர எப்பவுமே தங்களோட கடந்த கால சந்தோஷங்கள்லயே அவங்க வாழ மாட்டாங்க. ஸோ நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படவோ சந்தோஷப்படவோ இல்லாமல் எப்போவுமே உங்களோட எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு நிகழ்காலத்தில் வாழுங்க. அதை எப்படி இன்னும் சிறப்பாக மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்காக ப்ரெசன்ட்ல முயற்சி எடுங்க. அடுத்து 8வது, மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளும் மனநிலை இவர்களுக்கு அறவே கிடையாது. இந்த பொறாமை அப்படிங்கிற குணம் யாருக்கு இருக்கோ அவங்களால வளரவே முடியாது. ஏன்னா இந்த பொறாமை காரணமா நம்ம மனசு பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஸோ மன வலிமை உள்ளவங்க எப்பவுமே அடுத்தவங்க வெற்றியை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க, பொறாமப்படவும் மாட்டாங்க. மற்றவங்க முன்னேறிட்டாங்கன்னா அவங்கள ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னும் அவங்கள ஒரு உந்துதலா எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரியே நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படி யோசிப்பாங்களே தவிர எப்பவுமே மற்றவங்க வெற்றியை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க, பொறாமப்படவும் மாட்டாங்க. அடுத்து 9வது, மன வலிமை உடையவர்கள் தோல்வியை கண்டு அஞ்சுவதில்லை. ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு. தோல்வி எப்போ வருதுன்னா நீங்க தோத்த உடனே வரதில்ல, நீங்க தோத்துட்டீங்கன்னு எப்ப முழுசா ஒத்துக்கிறீங்களோ எப்ப அதை நம்புறீங்களோ அப்பதான் அந்த தோல்வி உங்களை வந்தடையுது. எலான் மஸ்க் ஏகப்பட்ட தோல்விகளை பார்த்திருக்காரு. அவ்வளவுதான், எலான் மஸ்கோட சகாப்தமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த உலகமே சொன்னுச்சு. ஆனா அவர் அதை எதையுமே காதுல வாங்கிக்கல, விடாமுயற்சியோட போராடினாரு. இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனா இருக்காரு. நீங்க மன வலிமை உடையவரா இருந்தீங்கன்னா இந்த நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கணும். எந்த சூழல்லையும் உங்க முயற்சியை கைவிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோல்விங்கிற ஒண்ணு கிடையாது. அடுத்து 10வது, ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்வதில்லை. அதாவது புத்திசாலிங்க ஒரே தவிர திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க. உதாரணமா ஒரு நாள் நீங்க ஆபீஸுக்கு லேட்டா வந்திருப்பீங்க. ஸோ இனிமே ஆபீஸுக்கு லேட்டாவே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் லேட்டா தான் வருவீங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை நம்ம திரும்ப திரும்ப செய்யறதால தான் நம்மளோட வளர்ச்சிங்கிறது பெரிய அளவுல பாதிக்கப்படுது. ஸோ ஒரு தடவை செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப செய்யாதீங்க. தப்பு செய்யுங்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா புது தவறுகளை செய்யுங்க, செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யாதீங்க. அடுத்து 11வது, தனிமையை கண்டு பயந்து இரைச்சலை நோக்கி பறக்கும் ஈசல்கள் போல இவர்கள் இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய பேர் எந்த ஒரு விஷயத்தையும் தனியா செய்யறதுக்கு தயங்குறாங்க. என்ன பண்ணாலும் எங்க போனாலும் துணைக்கு ஒரு ஆளை கூப்பிடுறாங்க. ஆனா மன வலிமை உள்ளவங்க தனியா சில விஷயங்களை செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. நீங்க தனியா ஒரு சில விஷயங்களை செய்யும் போது தான் உங்க பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க தனியா இருக்கும்போது தான் புது சிந்தனைகள் உங்களுக்குள்ள உருவாகும். தனிமையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, அந்த தனிமையை நம்ம ஏத்துக்கணும். ஸோ தனியா இருங்க, தனியா இருந்து ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு எப்பவுமே தயங்காதீங்க. அடுத்து 12வது, மற்றவர்களிடம் எதிர்பார்த்தோ இல்லை மற்றவர்களை சார்ந்தோ இருக்க மாட்டார்கள். அதாவது மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம அதிகமா எடுத்துக்கணுங்கிறத விட நம்ம அவங்களுக்கு அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. அதாவது நான் செஞ்ச உதவிக்கு நீயும் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் உனக்கு நல்லது செஞ்சேனா அதோட முடிஞ்சிருச்சு, உனக்கு உதவி செஞ்ச எனக்கு என் வேலையை பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு நினைப்பாங்களே தவிர எப்பயுமே மற்றவங்க கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்கள சார்ந்து வாழ மாட்டாங்க. அப்புறம் கடைசியா 13வது, மன வலிமை கொண்டவர்கள் உடனடியாக ஒன்று கிடைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய பேர் விதைச்ச உடனே பழம் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட அந்த பொறுமையே இல்ல. எந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணாலும் சரி, நம்ம படிப்படியா ஒரு இடத்த அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தேவையான விஷயங்கள் வரும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அம்பானி ஆகணும் அப்படின்னும் ஒரு விஷயத்த ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே என்ன பாராட்டணும் அப்படின்னும் எதிர்பார்க்க கூடாது. படிப்படியா தான் முன்னேற்றம் வரும். சோ புத்திசாலிங்க எப்பவுமே பொறுமையா இருப்பாங்க. உடனடியா எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. கன்சிஸ்டண்டா தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே தவிர ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க மன வலிமை கொண்டவங்களா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இமீடியட்டா எந்த ஒரு ரிசல்ட்டையும் எதிர்பார்க்காதீங்க, உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 13 விஷயங்கள் தான் மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள் பண்ண மாட்டாங்க. மொத்தத்தில் புத்திசாலிங்க என்னென்ன செய்வாங்களோ அது நீங்களும் செய்யுங்க, என்னென்ன செய்ய மாட்டாங்களோ அதெல்லாம் செய்யாதீங்க. நிச்சயமா நாளடைவில் நீங்களும் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புளா கண்டிப்பாக மாறுவீங்க. இதை விட இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன்ல இணைஞ்சிருங்க. அங்கேயும் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் நல்ல வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.